வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜீவாட்ட மீனா சொல்றாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்க முடியும்னு தோணல ஜீவா, இந்த வீடு ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா சொல்றாரு, நேத்து உங்க அப்பா நடந்துகிட்ட விதத்துக்கு நம்ம 2 பேரையும் இந்த வீட்டு ஆளுங்க எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கிறாங்க, ஏன் உன்னால மட்டும் இருக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. இத்தனை நாள் கதிர் நம்ம கூட இல்ல, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தானே இருக்கிறோம், அது சந்தோஷமா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜீவா. எல்லாரும் சேர்ந்து பெரிய வீட்டுல இருந்தா பரவாயில்ல ஜீவா, ஆனா இது ரொம்ப சின்ன வீடா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்படியா, அப்ப உங்க அப்பா வீடு ரொம்ப பெரிய வீடு, அங்க வேணா போயிடுறியா அப்படின்னு ஜீவா கேக்குறாரு. என்ன குத்தி காமிக்கிறியா அப்படின்னு மீனா சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி யார்ட்டையுமே பேசாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மீனா அப்படின்னு ஜீவா சொல்லிடுறாரு. அடுத்ததா கதிர் எல்லாருக்கும் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வராரு. எல்லாரும் சாப்பிடுறாங்க. மூர்த்தி கேக்குறாரு, வெளியில இருந்து வாங்கிட்டு வந்துட்டியா கதிர் அப்படின்னு கேக்குறாரு. இல்லனே, நம்ம ஹோட்டல்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு கதிர் சொல்றாரு. முல்லை சொல்றாங்க, அதான் மாமா ஏற்கனவே சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு மூர்த்தி சமாளிக்கிறாரு. முல்லையோட அம்மா வராங்க, அதான் கடை திறப்பு விழாக்கு யாருக்கும் தெரியாம பார்சல் வாங்கிட்டு போனீங்களே அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. மீனா சொல்றாங்க, அதான் அன்னைக்கே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முல்லை அம்மா சொல்றாங்க, வெளியில சண்டைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தானே கடை திறப்பு விழாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா சாப்பிடாம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன மீனா அப்படின்னு தனம் கேக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த வீடு பத்தலக்கா, ரொம்ப சின்ன வீடா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஐஸ்வர்யா சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிறது ஜாலியா தானக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் என்கிட்ட அவ்வளவு பேச்சு பேசிட்டு இங்க வந்து பல்ட்டி அடிக்கிறியே அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க மீனா. மூர்த்தி சொல்றாரு, இன்னும் 4-5 மாசம் தான்ப்பா, அதுக்கப்புறமா நம்ம வீடு கட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. வீடு கட்டி போற வரைக்கும் நம்ம வாடகைக்கு கொஞ்சம் பெரிய வீடா பார்த்து போலாமாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க. தனம் சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மீனா, நம்ம வாடகைக்கு வீடு கேட்டு போனா நம்மள 4 குடும்பமா தான் பாப்பாங்க, கண்டிப்பா நமக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்றாங்க. 4 மாசம் சீக்கிரமா ஓடிடும் மீனா, நம்ம அதுக்கப்புறமா வீடு கட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்போ முல்லையோட வீட்டுக்கு கஸ்தூரியும் மல்லியும் வராங்க. தனத்திட்ட வேணும்னே கவலைப்படுற மாதிரி சீனை போடுறாங்க கஸ்தூரி. உன்னை நாங்க எப்படிலாம் வளர்த்தோம் தனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க இடம் இல்லாம இப்படி வீடே இல்லாம நின்றுட்டு இருக்கிறே தனம், இப்படி ஆகி போச்சே உன்னோட நிலைமை அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. தனம் சொல்றாங்க, அப்படி என்னாச்சு என்னோட நிலைமை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீடு நாங்க வித்துட்டதுனால அந்த வீடை விட்டுட்டு இப்ப கதிர் வீட்டுல வந்து இருக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க தனம். அதுவும் இன்னும் 4 மாசம் தான், நாங்க புது வீடு கட்டி அங்க எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் அப்படின்னு தனம் சொல்றாங்க. ஆனா வெளியில ஊர்ல அப்படி பேசிக்கலையே அப்படின்னு கஸ்தூரி கேக்குறாங்க. மீனாவோட அப்பா உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாருல பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மீனா உன்னோட அப்பா அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. அவர் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. கஸ்தூரி முல்லை 2 பேருமே முல்லையோட அம்மாவை பார்த்து பேசுறாங்க. முல்லை அம்மா சொல்றாங்க, இவங்க போட்டிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, 10 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறப்ப முல்லையோட நகையை தான் அடகு வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க, அப்பெல்லாம் யாரும் கண்டுக்கல, பணம் வந்த உடனே எல்லாரும் வந்து ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா அப்பா இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தும் போது இங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத மீனாவுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை விட்டு தனியா வாழ வந்தாச்சு, ஒரு ஹோட்டலும் ஆரம்பிச்சாச்சு, கிடைச்ச பணத்தை வச்சு அவங்க முன்னேறதை விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மொத்தமா இங்க வச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.